அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் 2 முக்கியமான பிரதிநிதிகளோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், மற்றவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அழைக்க தகுதியானவர். ஆனால் அவருக்கு அந்த பதவி கிடைக்காமையின் காரணமாக கல்முனை மாநகர முதல்வராக இருக்கிற நிசாம் காரியப்பர். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். முதலாவது கேள்வி, உங்களை தேசிய பட்டியலினூடாக ஒரு முறையும் பெயரிடப்படுகிறீர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த முறை ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நான் ஏமாறப்படவில்லை, அதை நீங்கள் தலைமைத்துவத்தான் கேட்க வேண்டும். ஏன் பட்டியலில் வெறுமனே உங்களது பெயரை போடுகிறார்கள்? வெறுமனே என்று அல்ல, கட்சி தலைமைத்துவம் கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் செல்ல வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் போட்டிருக்கின்றார்கள். காலப்போக்கில் சம்பந்தமான ஒரு முடிவெடுப்பார்கள் என நம்புகின்றேன். இதற்கு முன்பும் அவ்வாறு பெயரிடப்பட்டது? நிச்சயமா, ஆமாம், இது இரண்டாவது முறை. நீங்கள் தலைவர் அஷ்ரஃபை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் மாபெரும் தலைவர். அவ்வளவுதான்? இல்லை, அவர் முக்கியமாக அவர் எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி தலைவர் அஷ்ரஃபை பொறுத்தவரையில் நான் காண்பது முஸ்லீம்களுக்கென்ற ஒரு தனித்துவ அரசியல் என்பது இந்த நாட்டில் வரலாற்றில் பதித்து அதை வெற்றி கண்டவர் என்று நான் இங்கே இருந்து கொண்டு அதிர்வெண்ட அரசியல் மேடையில் கலந்து கொள்வதற்கு காரணம், மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடன் பேசி அவரை நோக்கி நாங்கள் சென்றிருந்தோம். அவர் கூறுவது, அவர் சொன்ன விடயங்கள் முஸ்லிம்களுக்கான ஒரு தனித்துவ அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான அவர் எடுத்த முயற்சி. இதற்காக அவர்களுக்கு பின்னால் போனவர்கள் தான் நாங்கள். அந்த வகையில் அவர் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, எப்பொழுது நான் மதிப்பவர். அவருடைய வெற்றிடம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் நம்பவில்லை. அரசியலில் ஆரம்ப கர்த்தாக இருந்து கட்சி உருவாக்கியவருடைய அந்த வெற்றிடத்தை அவ்வளவு லேசாக யாராலும் பூர்ணப்படுத்த முடியாது என்னுடைய பார்வையில். நாங்கள் தொடர்பில் தொடர்ந்து பேசுகிறோம். நிச்சயம். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களே, அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இந்த கைதிகளின் விடுதலை குறித்து அதற்கான விடை யாரிடம் கிடைக்கும் என்றால் சுமந்திரன் அவர்களிடம் தான் கிடைக்கும். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தற்போது எந்த மட்டத்தில் இருக்கிறது? அரசியல் கைதிகளுடைய விடுதலை சென்ற வருடம் முழுவதுமாக அரசாங்கத்தோடு பேசி இறுதியிலே கைதிகள் மனமுனைந்தவர்களாக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த போது நாங்கள் ஜனாதிபதியோடு நேரடியாக பேசியிருந்தோம். நீதி அமைச்சரோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம். அதன் பிரதிபலனாக 217 கைதிகளிலே 39 பேர் பிணையிலே ஆரம்பத்திலே விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு 8 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். 20 பேருக்கு புனர்வாழ்வு மூலமாக அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. வழக்கு நிலுவையிலே உள்ளவர்கள், மேல் நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையிலே உள்ளவர்கள் தான் கூடுதலாக 150க்கு மேற்பட்டவர்கள் இன்னமும் பிணையும் இல்லாமல் வழக்கு முடியாமல் காத்திருக்கிறார்கள். அவர்களிலே சிலருக்குத்தான் அந்த புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டது. அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக சில கூட்டங்கள் வைத்து சிறைச்சாலைகள் அமைச்சரும் சட்டம் ஒழுங்குக்கான அமைச்சரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் சேர்ந்து சில கூட்டங்கள் வைத்து எப்படியாக அந்த ஒவ்வொரு வழக்கு சம்பந்தமாகவும் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும் என்று பார்த்து கொண்டிருந்த வேளையிலே சட்டமா அதிபர் இடைப்பாரி புதிய சட்டமா அதிபர் நியமனம் அதிலே ஒரு மாத காலம் இடுபறியாகிவிட்டது. தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சட்டமா அதிபரோடு நான் 2 தடவைகள் பேசியிருக்கிறேன். அது சம்பந்தமாக வருகிற வாரத்திலேயும் சில கூட்டங்கள் வைத்து அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய முடியாதென்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார்கள். ஆனால் மோசமான சில வழக்குகளிலே ஈடுபட்டவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வழியிலே விடுவிக்கப்படலாம் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அது நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னதாக செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதத்திலே 2 தடவைகள் நான் பாராளுமன்றத்திலே பேசுகிற போது இதை பற்றி பேசியிருந்தேன். கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று. அதிலே காலதாமதம் இருப்பதாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
ஒரு தடவை இது சம்பந்தமாக ஜனாதிபதியை நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசிய போதும் அவர் சொன்னார், அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அது சட்டபூர்வமாக நடக்க வேண்டும். அதற்கான பரிந்துரைகளை நான் சட்டமா அதிபரிடத்திலிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நீண்ட தாமதம் இருக்கிறது. கைதிகளுடைய எதிர்பார்ப்பு பல தடவைகளிலே பலனற்று போனதை போன்று தோன்றுகிறது. ஆனாலும் சற்று முன்னேற்றம் இருந்தது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த முயற்சியினூடாக வெளியே வந்திருக்கிறார்கள். மற்றவர்களுடைய நிலைமையும் வருகிற இந்த மாத கடைசியிலே முன்னதாக தெரிய வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சட்டமாதிபரோடு பேசிய விடயத்தில் சட்டமாதிபர் சுயாதீனமாக இயங்கி இதற்கான ஒரு தீர்வினை காணக்கூடியதாக இருக்கும். அவருடைய பேச்சுவார்த்தையின் ஊடாக, நீங்கள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையின் ஊடாக, அவர் தெரிவித்த கருத்துக்களின் ஊடாக இன்னும் எத்தனை கைதிகள் அளவில் விடுவிக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது? ஆரம்பத்திலே நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 20 அல்லது 30 கைதிகளை தவிர மற்ற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று. ஆனால் அண்மை காலமாக சட்டமாதிபரோடு பேசுகிற போது அப்படி அல்ல, இன்னும் ஒரு 50 பேர் போல தான் விடுவிக்கப்படுவார்கள். ஒரு 100 கைதிகள் போன்ற எண்ணிக்கையானவர்கள் உடைய நிலைமை குறித்து நாங்கள் மீண்டும் ஒரு முறையாக திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. இதில் இருக்கிற முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், பிரதம மந்திரியோடு நாங்கள் பாராளுமன்றத்திலே கட்டிடத்திலே வைத்து கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒரு அரசியல் தீர்மானமாக இவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஆனால் சட்டமா அதிபர், நீங்கள் சொன்னதைப் போல சட்டமா அதிபருடைய பதவி என்பது சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு பதவி. அவர் பிரதம மந்திரியுடைய அறிவுறுத்தலையோ ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கோ செவிசாய்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆகையினாலே அரசாங்கம் ஒரு அரசியல் மயமான தீர்மானத்தை எடுத்தாலும் கூட அதனை நடத்த வேண்டிய பொறுப்பு சட்டமாதிபருக்கு உண்டு. அவர் சுயாதீனமாக இயங்குகிறவர், சட்டத்தின்படி இயங்குகிறவர். ஆனால் சட்டமாதிபர் திணைக்களமும் புதிய சூழ்நிலையிலே எவ்வளவு தூரத்துக்கு இதனை எண்ணிக்கையை குறைக்கலாம், எத்தனை பேரை விடுவிக்கலாம், அவர்கள் புனர்வாழ்வு என்று கேட்டால் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மிக குறைந்த ஒரு தண்டனையோடு புனர்வாழ்வின் மூலமாக விடுவிக்கப்படலாம் என்கிற நோக்கிலே அணுகுவார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. கடந்த சில மாதங்களாக அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலே ஒரு இறுக்கமான பிடி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது சற்று தளருமாக இருந்தால் நாங்கள் இதனை வெகு விரைவிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வடமாகாண சபை தேர்தலின் பொழுது மக்களுக்கு அதிக வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. அதன் மூலம் மக்கள் ஆணையை பெற்று இப்பொழுது வடமாகாண சபை டிஎன்ஏ தன் கைவசம் வைத்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உரிய இலக்கை எட்டி இருக்கிறதா அல்லது அது இலக்கு தவறிய கோலாக மாறி இருக்கிறதா? வடமாகாண சபையை நாங்கள் போட்டியிடுகிற போது தீர்க்கமாக மக்களுக்கு சில செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு முன்னர் கிழக்கு மாகாண சபையிலே போட்டியிட்ட போதும் நாங்கள் அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். என்றால் இந்த 2 மாகாண சபை தேர்தலிலேயும் தான் முதன்முறையாக நாங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு இந்த மாகாண சபை அரசியலுக்குள்ளே இறங்கியது. வடமாகாண சபை வேளையிலே அதனை நாங்கள் கைப்பற்ற முடியும் என்கின்ற நிச்சயம் இருந்த காரணத்தினாலே அதனை நாங்கள் கைப்பற்றுகிற போது அந்த மாகாண சபையிலே நாங்கள் போதாது என்று சொல்லுகிற அதிகாரங்களை கூட நாங்கள் மக்களுடைய உடனடி தேவைகளுக்காக உபயோகிப்போம் என்றும், அதே வேளையிலே எங்களுடைய நீண்டகால அரசியல் இலக்கு எந்த விதத்திலும் சிதைந்து விடாத வண்ணமாக நாங்கள் முழுமையான அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வு முறையை கொடுக்கிற திசையிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கும் என்றும் சொல்லியிருந்தோம். முதலாவது இலக்கிலே பல விமர்சனங்கள் இருக்கக்கூடும். இருந்தாலும் கூட பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் வடமாகாண சபை மக்களுக்கான சேவையிலே
தன்னால் இயன்றதை செய்ய எத்தனித்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதே வேளையிலே அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே முதலாவதாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசர தேவை இருந்தது. அதனை நாங்கள் மற்ற போக்கு சக்திகளோடு சேர்ந்து நாட்டிலே நாங்கள் அதனை உருவாக்கினோம். அதைத் தொடர்ந்து புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முனைப்பிலே இப்பொழுது புதிய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இதுவும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அடைவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் 2 வருடங்கள் இப்பொழுது பூர்த்தியாகின்றன வடமாகாண சபைக்கு. ஆனாலும் வழங்கப்பட்டிருக்கின்ற நிதிகள் உரிய முறையில் செலவிடப்படவில்லை, அது மக்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில் வினைத்திறன் அற்ற வகையில் வடமாகாண சபை செயற்படுகிறது. முதலமைச்சரும் அவ்வாறு இருக்கின்றார் என்றெல்லாம் பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. வடமாகாண சபையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் கூட இந்த அதிர்வு நிகழ்ச்சியில் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் அவ்வாறான ஒரு கருத்து இருக்கிறது வடமாகாண சபையினுடைய செயற்பாடுகள் தொடர்பில். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்வைக்கின்ற பதில்கள் என்ன? 100% எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்தோம் என்று நான் சொல்லவில்லை. ஆகவே சுய விமர்சனம் கட்சிக்குள்ளேயும் இருக்கிறது ஆரோக்கியமானது. விசேடமாக வடமாகாண சபை உறுப்பினர்கள் தாங்களாக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். வினைத்திறன் உள்ள மாகாண சபையாக அதை இயங்க பண்ணுவதற்கு என்றெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னதைப் போல பல காரணங்கள் உண்டு. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு அதிகாரங்களை பொறுப்பேற்று நடத்துகிற போது உத்தியோகத்தர்கள் மட்டத்திலேயும் ஒவ்வொரு மட்டங்களிலேயும் இதனை நிறைவேற்றுவதற்கான திறன் குறைவாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படி இருக்கிறதன் காரணமாக நாங்கள் வேணுமென்றே மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை புறக்கணித்து இந்த மாகாண சபை சரியாக இயங்காமல் முடக்குகிறோம் என்கின்ற குற்றச்சாட்டு எவரும் முன்வைப்பதில்லை. இதனை எப்படியாக சீராக்கலாம், சரிவர பண்ணலாம், கூடிய அதிகாரங்களை கேட்டு நிற்கிறோம். ஆகையினாலே அந்த அதிகாரம் வருகிற போது நாங்கள் கூடிய வினைத்திறனோடு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கான கட்டமைப்பு, அதற்கான தகுதிகள் அரசியல் மட்டத்திலேயும் அதிகாரிகள் மட்டத்திலேயும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல வேலை திட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூடிய அதிகாரங்களோடு அதிகாரம் கைக்கு வருகின்ற பொழுது அதனை வினைத்திறனுடையதாக செயற்படுத்த முடியும் என நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, ஏற்கனவே இருந்த மேஜர் ஜெனரல் சந்திரசிறி நீக்கப்பட்டதற்கு பிறகு பல்கலைக்கழக ஆளுநராக வந்தார். அதன் பொழுதும் அந்த வடமாகாண சபையினுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சில இழுபறிகள் இடம்பெற்றிருந்தன. இப்பொழுதும் ஒரு சிறந்ததொரு ஆளுநர் கிடைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை எப்பொழுதோ நல்லாட்சி காலத்துக்கு பிறகும் கூட எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் வடமாகாண சபை எடுக்கவில்லையே. எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எடுத்தது போதாது என்று சொன்னால் நாம் அதை குறித்து நாங்கள் பேசலாம். புதிய ஆளுநராக திரு பழியக்கார கிடைத்த பிறகு எவ்வளவோ முன்னேற்றம் இருந்தது என்றால் ஆளுநருக்கும் மாகாண சபைக்கும் இடையே முரண்பாடே இருக்கவில்லை. அதை போலதான் இப்பொழுது புதிதாக ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவரும் செயற்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அவரை பற்றி எங்களுக்கு தெரிந்த காரணத்தினாலே. ஆகையினாலே அந்த முட்டுக்கட்டைகள் நீங்கினாலும் ஒவ்வொரு மட்டங்களிலே வேறு பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கிறது. போதிய அதிகாரம் இல்லாமையும் அதற்கான ஒரு காரணம். அதிகாரிகள் மட்டத்திலே அனுபவமின்மை என்பது இன்னொரு காரணம். அரசியல் தலைவர்கள் மட்டத்திலே, அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மட்டத்திலேயும் அனுபவமின்மை தான் இருந்திருக்கிறது. ஆகையினாலே புதிதாக ஒரு முறைமைக்குள்ளே நாங்கள் சென்று அதனை பொறுப்பேற்று நடத்துகிற போது இதில் பலதரப்பட்ட காரணங்களுக்காக முழுமையான வினைத்திறன் உள்ளதாக இது செயற்படாமல் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் முன்னர் சொன்னதைப் போல அது வேண்டுமென்றே அப்படியாக செய்ய வேண்டுமென்று எவருமே நடந்து கொள்ளவில்லை.
அதனை எப்படியாக சீர் செய்யலாம் என்பதிலே நாங்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, அதே நேரத்தில் வடமாகாண சபைக்கு நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்த ஒரு நீதியரசர் ஒருவர் போட்டியிடுகிறார் என்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் கிளி ஏற்பட்டது. அதே நேரத்தில் கிழக்கு மாகாண சபையை ஒரு காலத்தில் பிள்ளையான் நிர்வகித்திருந்தார். அவருக்கு என்ன தகுதி இருந்தது? ஆனாலும் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படவில்லை. அபிவிருத்தி என்ற ஒரு விடயத்தையாவது அவர் செய்து கொண்டு சென்றார். அந்த விடயத்தையாவது ஏன் இவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது? பிள்ளையானை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு அங்கே நிர்வாகத்தை நடத்தியது ஆளுநர் தான். பிள்ளையான் உட்பட அந்த மாகாணத்து அமைச்சரவை அனைவரும் கையெழுத்திட்டு ஜனாதிபதியிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள், இந்த ஆளுநரை நீக்குங்கள், எங்களை எதுவுமே செய்ய விடுகிறார்கள் என்று. ஆகையினாலே பிள்ளையான் நிர்வகித்தார் என்று சொன்னால் நான் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அன்றைக்கு இருந்த ஆளுநர் மோகன் விஜய் விக்ரம தான் அதனை நடத்தினார். அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து மத்திய அரசாங்கமே தான் நடத்தியது. ஆகையினாலே அதனை வடமாகாண சபையோடு நாங்கள் எந்த விதத்திலையும் ஒப்பிட முடியாது. சரி, வடமாகாண சபை முதலமைச்சர் நியமனத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை எடுத்த முடிவு சரியானதா, இல்லை ஏன் எந்த முடிவை எடுத்தோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்கள்? மிகவும் சரியான முடிவு. ஏனென்றால் நாங்கள் இந்த மாகாண சபை முறைமை எப்படியானதாக இருக்க வேண்டும், ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கேட்கிறவர்கள், அதில் இருக்கிற குறைபாடுகள், அதில் இருக்கிற நன்மைகள் இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு ஆளுமையுடைய ஒருவர், சட்ட புலமையுடைய ஒருவர் அதனுடைய தலைவராக இருந்தால் இவையெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற எதிர்பார்ப்பிலே நாங்கள் அவரை நியமித்திருந்தோம். ஆகையினாலே அந்த விடயத்திலே எங்களுடைய எதிர்பார்ப்பு பூரணமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏன் நான் இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இருக்கிறேன் என்று விக்னேஸ்வரன் ஐயா அறிக்கை விட்டது, உங்களுக்கும் அவருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றிவிட்டதாக தமிழ் பத்திரிகையில் எழுதிய கதைகள் எல்லாம் எவ்வாறு வந்தது? ஆரோக்கியமான விடயங்களுக்காகத்தான் இந்த முரண்பாடுகள் தோன்றியதா, இல்லை வேறு காரணங்களினால் தோன்றியதா? அவருடைய முதலமைச்சர் செயற்பாடு சம்பந்தமாக எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினராக அவர் செயற்படவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அவரும் அதனை உறுதி செய்திருந்தார். நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன், நான் மக்களுடைய நேரடியான பிரதிநிதி என்று அவர் கடிதத்தை எழுதியிருந்தார். நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கட்சியினுடைய நீங்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் தவறிழைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய முதல் பிரச்சனையை இனப்படுகொலை தீர்மானத்தில் தான் ஆரம்பித்தது. அதில் தான் உக்கிரமடைந்த கருத்து முரண்பாடுகள் தோன்ற ஆரம்பித்தது. வடமாகாண சபை நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் சம்பந்தமாக நான் பேசவில்லை. அது மாகாண சபையுடைய முதன்மையான செயற்பாடு சட்டங்கள் ஆக்குவதும், அதில் இருக்கிற நிறைவேற்று அதிகாரங்கள் ஓரளவுக்கு அந்த அமைச்சரவையிடத்திலே இருக்கும், ஆளுநரோடு சேர்ந்து செயற்பட வேண்டும். அந்த செயற்பாட்டை பற்றி தான் நான் பேசினேன். இனப்படுகொலை தீர்மானம் சம்பந்தமாக கட்சி ஒரு முடிவெடுத்திருந்தது. அதுக்கு மாறாக அது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இனப்படுகொலை நடந்ததா இல்லையா என்பதை பற்றி மாற்று கருத்து எங்களுக்குள்ளே இருக்கவில்லை. இனப்படுகொலை நடந்தது. ஆனால் அதை தீர்மானமாக நிறைவேற்றுவதா, எப்பொழுது அதனை செய்வது என்பதிலே வித்தியாசமான கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்க முடியும். அது ஒரு பெரிய விடயமாக வரும் எடுத்துக்காட்ட முடியாது. முதலமைச்சர் கட்சி பிரதிநிதியாக செயற்படுகிறாரா இல்லையா என்கிற விடயத்திலே கட்சிக்குள்ளே எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கலாம். அது மக்களை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் சொல்கிறேன், முதலமைச்சராக அவர் செயற்படுகிறதிலே எந்த விதமான குறைபாடும் இருக்கவில்லை. ஆனால் கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து எங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது. அது வெளிப்படையாக தெரிந்த விடயம். ஆனால் அதை எவரும் ஒரு அங்கலாய்ப்புக்குரிய விடயமாக கருத வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற விவகாரம். அதை நாங்கள் மூடி மறைக்காமல் வெளிப்படையாக வைத்திருக்கிறதன் காரணமாக மக்கள் அதை குறித்து அல்லல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுக்குள்ளே நாங்கள் தீர்த்து கொள்வோம். இல்லை, இப்பொழுது வடமாகாண முதலமைச்சருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் இடையில் உள்ள உறவு முறை எப்படி இருக்கிறது? மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை
யாழ்ப்பாணம் கச்சேரியிலே ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அவர் இணைத் தலைவராக அதில் செயற்பட்டிருந்தார். இடைவேளையின் போது யாரோ அவரிடத்திலே சென்று ஏதோ ஒரு சட்ட பிரச்சனையை கேட்டார்கள். உடனடியாக அவர் என்னை தேடி சும்மா இங்கே வாங்க, இது ஒருக்கா பாருங்க, இது என்ன செய்கிறதுன்னு சொல்லி என்னோடு சேர்ந்து அதை பற்றி அலசி ஆராய்ந்தார். நாங்கள் எங்களுக்குள்ளே சரியாக பேசிக்கொண்டோம். அந்த விடயத்தை நான் பொருட்படுத்தேன். ஆகையினாலே எங்களுக்கு இடையிலே இருக்கிற உறவிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கட்சி சம்பந்தமான சில விடயங்களிலே கருத்து வேறுபாடு இருப்பது உண்மை. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு எங்களுடைய அரசியல் செயற்பாட்டையும் மக்களுக்கு அளிக்கிற சேவையோ எந்த விதத்திலையும் பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிசாம் காரியப்பர் அவர்கள், நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே பேசிய பொழுது நினைத்தேன் நீங்கள் இத்துடனே இந்த நிகழ்ச்சியை முடித்துவிடப் போகிறீர்கள். பரவாயில்லை, உங்களோடு இப்பொழுது நான் தொடரப் போகிறேன். அவருக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மறைந்த தலைவர் அஷ்ரஃப் இருந்திருந்தால் உங்களை நிச்சயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக அழகு பார்த்திருப்பார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுக்கு ஏன் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் நீங்கள் நான் நம்புகின்றேன் சில வேளைகளில் தற்போது இருக்கின்ற தலைமைத்துவத்தை காழ்ப்புணர்ச்சிக்கு உண்டாக்குவதற்கு அல்லது அதில் முக்கியமாக உங்களுடைய கேள்வி இவர் இதுக்கு ஆசைப்பட்டிருப்பார், இவர் இதில் மன வருத்தத்தில் இருப்பார், இப்படி பேசியதை கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் தயவு செய்து நான் பேசவிட வேண்டும். ஏனென்றால் மறைந்த தலைவர் இருந்திருந்தால் அவர் என்ன செய்வார் என்று நீங்கள் சொல்வது ரொம்ப கேலிக்கூத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். நான் அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அவருடைய சொந்த சகோதரின் மகளைத்தான் முடித்திருந்தேன். முடிக்காமல் இருந்திருந்தாலும் கூட நான் அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தவர். சட்டத்தரண்ட வகையில் என்னுடைய ஆசான். ஒருமுறை தற்போதைய செயலாளர் நாயகம் ஹசன் அலி அவர்கள் அவரிடம் போய் சொன்னார், நீங்கள் உயிரிடம் இல்லாமல் இருக்கும் காலத்தில் அல்லது உங்களுக்கு பிற்பாடு கட்சிக்கு ஒரு தலைமைத்துவத்தை வளர்க்க வேண்டும். நிசாம் காரியப்பர் அவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார், ஏன் அவரை நீங்கள் கட்சிக்குள் கொண்டு வரவில்லை என்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் இருக்கும் பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் எந்த விதமான ஹைகமாண்ட் அல்லது பொலிட் பியூரோ அல்லது சென்ட்ரல் கமிட்டி என்று எந்த ஒரு அரசியல் பாடியிலையும் நான் இருக்கவில்லை. ஆனால் இரவு பகலாக அவருடைய வீட்டில் இருந்தேன். அரசியல் யாப்பு, அதாவது முஸ்லீம் காங்கிரஸுடைய யாப்பை செய்தவர்களில் நானும் ஒருவர். நான் அப்பொழுது அவருடைய சிஷ்யனாக இருந்து கொண்டிருந்திருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சட்டத்தரணியாக சத்தியம் செய்துவிட்டு அவருடைய வீட்டில் அந்த யாப்பை செய்து கொண்டிருந்தேன். எங்களுடைய 6வது மாநாடு, எங்களுடைய கட்சியை பிரகடனப்படுத்த வேண்டிய மாநாடு. அப்பொழுது அவர் அந்த யாருக்கு என்ன பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதி கொண்டிருந்த பொழுது எனக்காக ஒரு பதவியை உருவாக்கினார், கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி. அந்த பதவி அப்படி இடிக்கவில்லை, அந்த லெட்டரில் அடித்தார். அடித்துவிட்டு நான் சட்டமா அதிபருக்கு விண்ணப்பம் செய்திருந்த பொழுது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நல்ல விடயம், நானும் சட்டமா அதிபரில் அரசு சட்டவாதியாக இருந்தேன், நீங்களும் செய்ய வேண்டும் என்று என்னை ஊக்குவித்து அனுப்பியிருந்தார். ஒரு மாதத்துக்குள் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது. அவர் சந்தோஷம் அனுப்பி வைத்திருந்தார். அவர் நாளும் சொல்லவில்லை, இல்லை நிசாம் நீங்கள் அரசியல் இருக்க வேண்டும், எனக்கு பிற்பாடு இந்த அரசியலை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் சட்டமா அதிபரில் சட்டவாதியாக போனால் உங்களுக்கு அரசியல் உரிமை இல்லை, போக வேணாம் என்று சொல்லவில்லை. அதுக்கு பிற்பாடு 4-5 வருடங்களுக்கு முன்பு அவரை நான் தனியாக சட்டத்தரணியாக இங்கிய பொழுது கடைசி காலகட்டத்தில் தான் உங்களையும் நீங்களும் அரசியல் வாங்கன்னு சொல்லிவிட்டு என்னை தேசிய பட்டியல் 2000 வருடம் அவர் காலம் சென்ற வருடத்தில் தேசிய பட்டியல் போட்டிருந்தார். ஆனால் அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன விடயம், ஒரு குடும்பத்தில் ஒருவரைத்தான் இந்த அரசியலுக்கு எனக்கு பழி கொடுக்க முடியும், ஆகவே நான் போதும், என்னுடன் எந்த பழி போக விட்டும் என்று போய்விட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னொருத்தர் வர வேண்டும், அல்லது முக்கியமாக பெரியோரு கோஷம் ஒன்று எங்களோட ஊரில் இருந்தது, ஏன் நீங்கள் கிழக்கு மாகாணம் கல்முனையிலிருந்து வந்த நீங்கள் மறைஞ்ச தலைவருடன் உறவினர், அவருடன் ஒன்றா இருந்தவர்கள், அரசியல் பின்னணி தெரிந்தவர், ஏன் எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கிறதுக்கு நீங்கள் ஏன் கட்சியில் வராமல் இருக்கிறீர்கள் என்ற ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்பட்ட சூழ்நிலையில் நான் வந்ததே ஒழிய, மறைந்த தலைவர் இருந்திருந்தால் சில வேளைகளில் நான் தொடர்ந்தும் அதே ரோலை தான் ப்ளே பண்ணியிருப்பேன். என்றால் அவர் போதுமானவராகத்தான் இருந்தார் எங்களை பொறுத்தவரையில். நான் ஒரு அமைச்சராக வர வேண்டும் என்ற தேவையே இருந்திருக்க மாட்டாது. ஆகவே அந்த கேள்வியின் அடிப்படை பலை, அவர் இருந்தால் செஞ்சிருப்பார், இந்த தலைவர் உங்களை செய்யவில்லை என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஒரு பிழையான அடிப்படையிலும் விடயங்கள் தெரியாமல் சொல்லப்பட்ட விடயமாக இல்லை. இப்படித்தான் என்னவென்றால் பொதுவாக
அரசியல் அதிகாரம் மிக்க ஒரு தலைவராக இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைவராக ரவுஃப் ஹக்கீம் இருந்தார். அதன் காரணமாக நம்பத்தகுந்தவர் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தில் அவருடைய சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொஞ்ச காலம் 5 மாதத்துக்கு கூட அலங்கரித்திருக்கிறார். இது சாதாரணமாக இயல்பாக நடக்கிற விடயம். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தமையின் காரணமாக நாமல் ராஜபக்ஷவும் ஜனாதிபதியாக ஆக்கும் வரையிலும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷ நீங்கள் என்ன இங்கே கொண்டு வந்து இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது கேவலம் ஒரு பாராளுமன்ற கதிரையை அலங்கரிப்பது ஏதோ பெரிய விடயம் மாதிரியும் மறைஞ்ச தலைவரின் உறவினருக்காக அதுக்காக ஒரு நாள் அதை தருவீர் என்றால் சத்தியமாக சொல்லுகின்றேன், அந்த பதவிக்கு கிட்டே நான் போக மாட்டேன். நான் இந்த பதவிகள் இல்லாமலே மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த தலைவருடைய சகோதரர் 5 நாளாவது அல்லது 1 மாதம் 3 மாதமாவது பாராளுமன்றத்தில் போல் அந்த கதிரை அலங்கரித்து அந்த பதவியை பெற்றுக்கொண்டார்கள். கேவலம் நீங்கள் மறைந்த தலைவர் ஒரு உறவினர் தானே உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய மிகவும் பணிவான கருத்து, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த அடிப்படையில் யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. நான் அப்படி வெறுமனே மறைந்த தலைவரின் உறவினர் என்ற அடிப்படையில் எனக்கு பதவி வழங்கப்படும் என்றால் நிச்சயமாக அந்த பதவி எனக்கு வேண்டாம். இல்லை சட்டத்தரணி அவர்களே, நான் கூறுவது சாதாரண பொதுமக்கள், நீங்களே கூறினீர்கள், ஊர் மக்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் கேளுங்கள், எங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் அது அவர் சொன்னது என்னவென்றால், உங்களை போன்ற படித்தவர்கள் எங்கள் பிரதேசத்தில் முன் வந்து உங்களுடைய சேவையை ஏன் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது, அந்த வெற்றிடத்தை அந்த மறைந்த தலைவர்கள் அளவுக்கு உங்களால் நிரப்ப முடியாமல் விட்டாலும் பரவாயில்லை, எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுக்காவது நிரப்புங்கள் என்று சொல்லி என்னுடைய திறமையின் அடிப்படையில் சொன்னார்களே ஒழிய யாருமே நீங்கள் மறைந்த தலைவரின் மருமகளை முடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லை அவருடைய வீட்டில் இருந்ததுக்காக வாருங்கள் என்று சொல்லவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயார் இல்லை. அவ்வாறு இல்லை. நிச்சயமாக என்னுடைய இந்த கேள்வியில் உங்களை அபகீர்த்திக்குட்படுத்துவதோ அல்லது சங்கடத்துக்குட்படுத்துவதோ நோக்கம் அல்ல. உண்மையிலேயே நான் கேட்ட கேள்விக்கு காரணம் என்றால், இப்பொழுது இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்துக்கு பிறகு சிறந்த ஆளுமை மிக்க, மொழியாற்றல் மிக்க, சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவராக நீங்கள் இருப்பதன் காரணமாக பாராளுமன்றம் செல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். தற்போதைய தலைவருடைய வயதும் என்னுடைய வயதும் ஏறத்தாழ சமமான உள்ளது. நாங்கள் அடுத்த தலைமைத்துவத்தை இன்னும் எங்களுடைய மட்டத்தில் 50 அடைந்தவர்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தால் இந்த கட்சியை கொண்டு போக முடியாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த சந்ததி 30-35 இருப்பவர்களிலிருந்து தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய, நாங்கள் எல்லாம் இந்த லெடர் டிபார்ட்மெண்ட் மாதிரி அவர் என்ன சரி நடந்தால் அதுக்கு பின்னால் பாரம் எடுக்கின்றதை பற்றி யோசித்தோம் என்றால் இந்த கட்சி முன் வர முடியாது. ஏனென்றால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலை எல்லாம் மாறப்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏனென்றால் பயங்கரவாதம், அதற்கு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது, இனப்பிரச்சனை ஒன்று வந்திருக்கின்றது. நீங்கள் தெரியும், முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது இனப்பிரச்சனையில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் சம்பந்தமான சரியான ஒரு உள்வாங்கல் எடுக்கவில்லை ஜியார்ஜியாவர்தன் அடிப்படையில் தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எல்லாம் மாறி வந்திருக்கின்றது. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எதிர்கால அரசியல் எப்படி நடக்க வேண்டும், முக்கியமாக வடகிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லீம் மக்கள், வடகிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் முஸ்லீம் மக்கள் எதிர்காலத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளப் போகின்றோம்? ஏன்னதை டிஎன்னாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தாலும் சரிதான், நாங்கள் இலங்கையர் என்ற வகையில் நாங்கள் ஒற்றுமையாக இன ரீதியான கட்சி இல்லாமல் முன்னுக்கு கொண்டு போக முடியுமா என்ற கேள்விக்குள் வந்திருக்கின்றோம். ஆனால் அதை நாங்கள் முதலாக செய்ய வேண்டியது பேரினவாதிகள் அல்லது பெரும்பான்மை சமூகம் தான் அதை செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது புதிய ஒரு ஜெனரேஷனை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு இடையிலிருந்து எதிர்காலத்தில் இலங்கையில் சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வியூகத்தை அமைத்து அதற்கான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நிலையில் இருந்த சூழ்நிலைகள் முற்றாக மாறி இருக்கின்றது. ஆகவே தான் அடிப்படையில் நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் மட்டும் அரசியல் செய்யும் ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தால் அது நிச்சயமாக என்ன பொறுத்தவரையில் ஜெயிக்க மாட்டோம். இல்லை, நீங்கள் உண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்படுவராக இருந்தால் எத்தனையோ அறிக்கைகள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் கட்சிக்குள் தோன்றியிருக்கக்கூடும். ஆனாலும் நான் அந்த அடிப்படையில் கேட்கவில்லை, உங்களுடைய ஆளுமையின் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி அமைந்தது. சரி, அதே நேரத்தில் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களில் தமிழர் பிரதித்துவம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நியமன விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தை கையில் எடுக்கவில்லை? இந்த அபிவிருத்தி குழுக்கள் விடயத்திலே நாங்கள் இப்பொழுதுதான் அதிலேயும் எங்களுடைய செயற்பாடு இருக்க வேண்டும்
என்று நாங்கள் முன்வருகிறோம். ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்களாக சேர்ந்து கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுக்கும் அந்த இடங்களிலே அபிவிருத்தி குழுக்களிலே இணைத்தலைமையை மாவட்ட மட்டங்களிலே கொடுத்த காரணத்தினாலே நாங்கள் அதனை செய்கிறோம். ஆனால் பிரதேச செயலர் மட்டத்திலே அப்படியான நியமனங்கள் எங்களுடைய கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை. விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது கூடுதலாக தெரிகிறது. ஆனால் அதை குறித்து நாங்கள் விசாரித்த போது நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகையினாலே சென்ற வாரம் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச அலுவலர் பிரிவுக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்தலைவராக நியமியுங்கள் என்று ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதனுடைய பலன் வெகு விரைவிலே தெரிய வரும் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கோரிக்கை விடுக்கவில்லை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமாக போட்டு மக்கள் மத்தியில் எங்களுக்கு இந்த இது வழங்கப்படவில்லை, நல்லாட்சியில் அணியாக நடந்து பேசுகிறார்கள். அது சரி, அதை குறித்து அவர் அப்படியான ஒரு ஆதங்கம் இருந்தது. அதை குறித்து நாங்கள் பிரதம மந்திரியோடு பேசினோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று. நாங்கள் கேட்கவில்லை. இது எங்களுக்கு ஒரு பழக்கமாக கூட இருக்கிறது. நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களை அதுவும் ஓடி திரிந்து பின்னாலே திரிந்து நாங்கள் இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று கேட்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அமைச்சரவையிலே அமைச்சர்களாக வாங்கலன்னு சொல்லி எங்களை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லித்தான் ஒதுங்கி இருக்கிறோம். ஆகையினாலே இந்த பதவிகளை தேடி ஓடி திரிகிற பழக்கம் எங்களுடைய கட்சிக்கு கிடையாது. அதன் காரணமாக என்னவோ நாங்கள் அதை பற்றி யோசித்திருக்கவில்லை. கேட்டால் கிடைக்கும்னு சொன்னார்கள். சரி, இப்பொழுது கேட்டிருக்கோம். கேட்டதினால்தான் ஒருவருக்கு பின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவர் பின் ஒருவராக சென்று பெற்றிருக்கிறார்கள். எங்கே? ஜனாதிபதியிடம் பேசி எங்கே? இணை பிரதேச அபிவிருத்தி குழு. இல்லை, அது நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இல்லை, உங்களை சொல்லவே நான் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்ல. அவர்கள் எப்படி பெற்றார்கள் எனக்கு தெரியாது. நாங்கள் கேட்காத காரணத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் மேயர் அவர்களே, நீங்கள் 2 வருடத்துக்கு கல்முனையுடைய மேயர் பதவியை இப்பொழுது அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதன் ஊடாக கல்முனைக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டர் அஷ்ரஃப் அவர்கள் தென்கிழக்கின் முகவெற்றிலையாக கல்முனையை அபிவிருத்தி செய்ய பல திட்டங்களை தீட்டியிருந்தார். ஆனால் இன்று அந்த கல்முனை எந்த விதமான அபிவிருத்தியும் இன்று கிடக்கிறது என்ற ஒரு மன ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதற்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக எவ்வாறான திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் நீங்கள் முன்னெடுக்க இருக்கிறீர்கள்? உண்மையிலேயே கல்முனை மாநகரம் என்பது ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள், மிகவும் நான் நம்புகிறேன் காத்தாங்குடிக்கு அடுத்ததாக சனத்தொகை கூடுதலாக செருங்கி நிற்கும் ஒரு பிரதேசம். வெறுமனே அபிவிருத்தி ஒரு வீதி அல்லது ஒரு கட்டடங்கள் செய்வதை பற்றி நான் ஒரு நாளுமே கனவு காணவில்லை. நான் மாநகர சபை முதல்வராக எடுத்த பொழுது ஒரு மனதில் ஒன்று யோசித்தேன். 50 வருடங்கள் அல்லது 100 வருடங்காலமாக எந்த விதமான திட்டமிடல் என்று உருவாக்கப்பட்ட இந்த மாநகரம் இப்பொழுதாவது அதுக்கென்று ஒரு நிரந்தர திட்டமிடப்பட்ட ஒரு நகரமாக ஆக்குவதற்கான அடித்தளத்தை நாங்கள் நாட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதை நடைமுறை கொண்டு வருவதற்கு அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் தான் பாரமெடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது யார் எடுத்து பார்த்தாலும் கல்முனையை பொறுத்தவரையில் நாளைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது மாகாண சபை உறுப்பினராக அமைச்சராக வந்து உடனடியாக அவசரமாக மக்களுக்கு மத்தியில் வழங்குவதற்கு ஒரு கட்டடமோ ஒரு பாடசாலை கட்டடமோ ஒரு வீதியை கொண்டு வருவது முக்கியமல்ல. ஏனென்றால் பார்த்தீர்கள் என்றால் இந்த அட்ஹாக் டெவலப்மெண்ட், எந்த விதமான திட்டமிடல் செய்யப்படாத ஒரு நகர அபிவிருத்தியினால் கிட்டத்தட்ட இந்த நகரமே அழிந்து போகிற நிலைமையில் இருக்கின்றது. நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த கடலுக்கும் பிரதான வீதிக்கும் இடையில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால், ஒரு வளவு 40 பேச்சு இருந்தவர்கள் அறவளவு 20 பேச்சாகி, காவளவு 10 பேச்சாகி, இப்போ 5 பேச்சாகி, 5 பேச்சையும் 2ஆக உடைத்து அந்த 2க்குள்ளும் இன்னும் 2 வீடுகளை கட்டி கொண்டு வாழ்கின்றார்கள். எந்த விதமான அடிப்படை சுகாதார வசதிகள் கிடையாது, கொடுக்க முடியாது. ட்ரைனேஜ் என்று சொல்லப்படும் எல்லாத்தையும் மூடி வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த நகரத்தை திட்டமிடப்பட்ட ஒரு அபிவிருத்தியின் அடிப்படையில் சென்று போவதற்கான எந்த விதமான திட்டமிடலும் கடந்த 50 வருடமாக இருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் நான் முதல்வராக அதிகாரத்தை பெற்ற பின்பு நகர அபிவிருத்தி சபையிடம் சேர்ந்து, அப்பொழுது அதில் செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச, அவரை நான் பலமுறை போய் சந்தித்திருந்தேன். நான் சொன்ன ஒரே ஒரு விடயம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்களுடைய காசு கூட தேவையில்லை,
ஐ வாண்ட் டு ஹேவ் அ டெவலப்மெண்ட் பிளான், அங்கீகரிக்கப்பட்ட நகர அபிவிருத்தி திட்டம் ஒன்று எங்களுக்கு தாருங்கள் என்று ஆரம்பித்து 2 வருடமாக அதற்காக நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். ஏற்கனவே ஜைக்கா சுனாமிக்கு பிற்பாடு அந்த நகரம் இருந்த சூழ்நிலையை கண்டு இது புதிய நகரம், எதிர்கால நகரம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான சில திட்டங்களை வைத்திருந்தது. ஆக முக்கியமாக அந்த வீதியின் மேற்புறம் உள்ள பிரதேசங்களில் மாத்திரம்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு தங்களுக்கான நிலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த நிலங்களை அங்கே நாங்கள் அந்த இருக்கின்ற செதுப்பு நிலங்களை எடுத்துக்கொண்டால் அல்லது வயல் நிலங்களை நாங்கள் கண்டவாறு நிரப்பிவிட்டால் அதை விட பாரிய பிரச்சனை வரும், வெள்ளங்கள் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்ட அடிப்படையில் சரியான விஞ்ஞான ரீதியாக அந்த ட்ரைனேஜ் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு நகரத்தை எப்படி உருவாக்குவது என்பதற்கான விஞ்ஞான ரீதியாக இதை நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று 2 வருடங்கள் செய்து நாங்கள் ஒரு நகர அபிவிருத்தி திட்டத்தை 2014ஆம் ஆண்டு கடைசியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சைன் பண்ணி அதை வர்த்தமானில் பிரசுரித்திருந்தார்கள். ஆனால் அதிலும் கூட எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கவில்லை. என்னென்றால் அவர் 50 ஏக்கர் மாத்திரம்தான் வயல் நிலத்திலிருந்து மீள் பெற்று நிரப்பி மக்களுக்காக எதிர்காலத்தில் வரும் 25 வருடங்களுக்கான மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு பாவிக்க முடியும் என்று எழுதியிருந்தார். எனக்கு அதில் எந்த விதமான உடன்பாடும் இருக்கவில்லை. குறைந்தது 800 ஏக்கர் எங்களுக்கு தேவை என்று சொன்னேன். என்றால் சாய்ந்தமருது, கல்மக்குடி, கல்முனை, அங்கால நப்பட்டிமுனை, மருதமுனை, பெரிய நீலாவணை, தமிழ் பிரதேசங்கள், அவர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சினை மிகவும் உக்கிரமாக அடைந்து கொண்டு வருகின்றது, நிலப்பற்றாக்குறை. ஆகவே குறைந்தது 800 ஏக்கர் காணி எங்களுக்கு மீள்பெற முடியும் என்றால், ரிக்ளைம் பண்ண முடியும் என்றால் மாத்திரம்தான் எதிர்கால திட்டத்தை சரியாக செய்ய முடியும் என்று நான் போராடி கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் எங்களுக்கு இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு நகர அபிவிருத்தி சபை எங்களுடைய அமைச்சர்களுக்கு வந்த உடனே நான் அதற்கான அந்த மாற்ற திட்டத்தை அதுடன் சேர்த்து அதற்கான விண்ணப்பத்தை செய்திருந்தேன். பெரும்பாலும் இந்த வருடம் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க பிரதமந்தி அவர்கள் அங்கே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்த பொழுது பகிரங்கமாக அவர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். நான் இந்த கல்முனை நகர அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்துவேன், அதற்கான ஆரம்ப கட்ட வேலை, அதற்குரிய பணத்தை நான் வெளிநாட்டிலிருந்து கொண்டாந்து தருவேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் முதல் கட்டமாக இந்த நகர அபிவிருத்திக்கான திட்டத்தை உள்ள மாற்றத்தை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் அந்த மெகா ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடும் இந்த வாய்க்கால் அல்லது தண்ணி ஓடுவதற்கான ட்ரைனேஜ் எப்படி அமையப்பட வேண்டும், மற்றது அதே நேரத்தில் சூழல் மாசுபடாமல் இருப்பதற்காக அந்த வெட்னஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி லேக் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும், கல்முனை லேக் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும், தண்ணி நிரந்தரமாக இருக்கப்பட வேண்டும், அந்த மண் காயக்கூடாது, அதை கொண்டு நாங்கள் உடனடியாக கடலுக்கு போடக்கூடாது, இன்னும் தோண்டி தண்ணிகளை அங்கே நிப்பாட்டுவதற்கு மற்ற இடங்கள் அதை பெற்றுக்கொள்வது, ஸ்ரீஜாவதனபுரம் எப்படி செய்தோம் அதை செய்ய வேண்டும் என்பதற்கான நாங்கள் இரவு பகலாக வேலை செய்து அந்த திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த வருடத்திலிருந்து அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், கல்முனை டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸை நாங்கள் உருவாக்கி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு சகல நடவடிக்கை எடுப்போம் என்று. இதன் அடிப்படையில் தான் நான் தூர நோக்கில் இதை செய்வது தான் என்னுடைய கனவாக இருந்தது. இந்த வருடம் முடிவடைகின்றது, ஜூனில் எங்களுடைய காலம் முடிவடைய இருந்தது, போன அக்டோபர் முடிவடைய இருந்தது, இப்பொழுது ஜூனுக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் திருத்தத்தையும் வர்த்தமானில் பிரசித்து விட்டால் என்னை பொறுத்தவரையில் பெரிய வேலை செய்திருக்கின்றேன். மக்களுக்கு பார்த்த பார்வையில் எந்த அபிவிருத்தியும் பெருசாக தெரியாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக எதிர்கால சந்ததி இதை பாராட்டுவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக அடுத்த தேர்தலில் களமிறக்கும் எண்ணம் இருக்கிறது? அதை பற்றி நான் தீர்மானிக்கவில்லை. இதெல்லாம் தேர்தலை மையமாக செய்யவில்லை. என்னுடைய அடுத்த சந்ததி இந்த திட்டமிட்ட அபிவிருத்தி என்பது ஒரு படித்த மட்டத்தில் தூர நோக்குடன் பார்க்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். சாதாரண அரசியல்வாதிகள் ஒரு நாளும் இதற்காக மெனக்கட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், இதை செய்துவிட்டு மக்கள் கொண்டு வழங்க மாட்டார், அடுத்த முறை தேர்தல் போனால் வாக்களிக்க மாட்டார்கள், இன்னும் ஒரு வீதியை போட வேண்டும் அல்லது தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டும், கான் கட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் அரசு செய்ய நான் தயாரில்லை. நான் பார்க்குகின்றேன், நான் தேர்தல் வருகின்றனோ நான் அடுத்த முறை போட்டி போடுவது அல்ல. எதிர்காலத்தில் கல்முனை மாநகர சபையில் முதல்வராக 2 வருடம் இருந்தார். இவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அந்த வர்த்தமானியில் கல்முனை மாநகர சபைக்கான அந்த அபிவிருத்தி திட்டத்தை 25 வருடங்களுக்கான அபிவிருத்தி திட்டத்தை நான் கொண்டு வந்து அதை சட்டம் பூர்வமாக்கி இருக்கின்றேன் என்ற நிம்மதி இருந்தால் எனக்கு போகும். அதே நேரத்தில் மாநகர முதல்வர் அவர்களே, இந்த கல்முனை பகுதியில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு உறவில் ஒரு விரிசல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறது? அது ஒரு சரித்திர ரீதியான பிரச்சனை. ஏனென்றால் கல்முனையை பொறுத்தவரையில் கல்முனை நகரம் அன்றிய பிரதேசங்களில் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். மருதமுனை, கல்முக்குடி, சாய்ந்தமருது பிரதேசங்களில் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள்.
யுத்த காலத்தில் தமிழர்களுக்கு எதிரான கெடுபிடிகள் இருந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை தமிழ் சமூகம் அவர்களுடைய அன்றாடைய தொழில்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு, அந்த 100க்கு 100 அல்ல, ஒரு அளவுக்கு செய்து கொண்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட அந்த முன்னேற்றம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் யோசிக்கின்றார்கள், பஜாரில் வர்த்தக நிலையங்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் போதாது என்று யோசிக்கின்றார்கள். அதே நேரத்தில் முஸ்லீம்களை பொறுத்தவரைகள் அந்த வர்த்தக நிலையங்கள் அவர்கள் அதை நடத்துவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இல்லாத எங்களுடைய அன்றைய பிரதேசத்தில் உள்ள கல்முனை நகரத்தில் எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிரந்தரமான அவர்களுக்குள்ள ஒரு விரசல் ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக கல்முனை முஸ்லீம் பிரதேசங்கள் உள்ள தமிழர்கள் தங்களுடைய காணிகளை முஸ்லீம்களுக்கு விட்டுவிட்டு போன ஒரு சூழ்நிலையில் அந்த காணிகளை விட்டு வெளியே போன தமிழ் மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழந்து விட்டோம் என்ற ஒரு 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 உணர்வு ஒன்று அவர்கள் இருக்கின்றது. அதற்கு அப்புறமாக இனரீதியாக அரசியல் செய்ய வழிகட்ட பொழுது, முக்கியமாக பயங்கரவாதி எல்டிடி காலகட்டத்தில் தமிழர்கள் முஸ்லீம்களை தாக்கிய சூழ்நிலைகள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். பள்ளிவாசலில் தமிழர்கள் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் முஸ்லீம் உறவு சம்பந்தமான பயங்கரமான அவங்களுக்குரிய அந்த நட்பு உடைந்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டு வருகின்றோம். இன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையிலோ, தமிழ் தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலோ, கல்முனை லோக்கல் லீடர்ஷிப்பை சொல்கின்றேன், முஸ்லீம் லோக்கல் லீடர்ஸை பொறுத்தவரையிலோ அவங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்தந்த சமூகத்திடம் போய் மற்ற சமூகத்துக்கு எதிராக பேசும் ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வாக்குகளை பெறுகின்றார்கள். இந்த சரித்திர ரீதியான காரணங்கள் மத்தியில் மீண்டும் இந்த உறவை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அது மக்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் பிழையான தகவல்கள். உதாரணத்துக்கு இந்த அபிவிருத்தி திட்டத்தை சொல்வார்கள், தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கப் போகின்றார்கள் என்று. மாநகர சபைக்கு சுவீகரிக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை, சுவீகரிப்பதற்கான ஒரு வசனம் கூட இல்லை. நான் அதை கௌரவ உறுப்பினர், பார்லமெண்ட் உறுப்பினர் சுமந்திரனுடன் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் இயற்கையாகவே அவர்கள் மத்தியில் உள்ள ஒரு சந்தேகம், இதை நாங்கள் இல்லத்தாக்குவது என்பதற்காக மக்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும். அந்த சூழ்நிலையில் எல்லா விடயத்தையும் முஸ்லீம் சமூகம் தமிழ் சமூகத்தை பார்ப்பதும், தமிழ் சமூகம் முஸ்லீம் சமூகத்தை பார்ப்பதும் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு இன்று கல்முனை மாநகர சபையில் இன்ஜினியராக ஒரு தமிழ் சகோதரர் வந்திருக்கின்றார்கள். வந்தவுடனே என்னிடம் வந்து சொல்வது, ஐயோ தமிழ் இன்ஜினியர் வந்திருந்தால் எங்களை என்று செய்ய விட மாட்டார்கள் என்று. அதே போன்று தான் முஸ்லீம் ஒரு வந்தவுடனே தமிழர் சொல்கிறார்கள், அங்கே எல்லா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் முஸ்லீம் இருந்து கொண்டு எங்களை ஒன்றும் செய்ய விடுகிறார்கள் என்று. ஆனால் உண்மை நிலைமை அதல்ல. நாங்கள் அவர் வந்ததுக்கு பிறகு அவர் சொல்கின்றார்கள், மக்கள் என்னிடம் சொன்னதும் இங்கே நடக்கிறதும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் அரசியல் காரணத்துக்காக உள்ளூர் அரசியல் தலைமைத்துவம் சில பிழையான கையாண்டிருக்கின்றது. சரித்திர ரீதியான நிரந்தரமான ஒரு பகமை இந்த இரண்டு சமூகத்துக்கும் இடையில் இருந்திருக்கின்றது. திடீரென்று நான் எவ்வளவுதான் இவர்களை சொல்லியிருந்து, இல்லை நாங்கள் ஒரு நாளுமே தமிழ் சகோதரர்களை வேணுமென்று தமிழன் என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு அநியாயம் செய்யவில்லை இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு ஒரு பிளான் அப்ரூவலுக்காக வருகின்றார்கள் என்று வைப்போம். அந்த அப்ரூவலில் உண்மையாக சட்டத்திட்டங்கள் படி கொடுக்க முடியாமல் போனால் விண்ணப்பம் செய்தவர் தமிழ் என்றால் உடனே சொல்வார், முஸ்லீம் இன்ஜினியர் இருக்கின்றால், இல்லை முஸ்லீம் மேயர் இருக்கின்றால் தருகிறீர்கள் என்று. இதைத்தான் முஸ்லீம்களும் செல்வார்கள். ஆகவே ஓரளவுக்கு சில உண்மைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இயற்கையாக இருக்கின்ற நம்பிக்கையற்ற தன்மையை இதற்கு காரணமாக நான் காணுகிறேன். இந்த நிலைமை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது, மட்டக்களப்பிலும் இருக்கிறது. வாக்கு வேட்டைக்காக இம்முறை பாராளுமன்ற தேர்தலும் சரி, கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர் பகுதிகளுக்கு சென்று இது போன்றதொரு இனவாத கருத்துக்களை பரப்பி வாக்கு வேட்டையில் இறங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் முரசு இணைந்து தேசிய மட்டத்தில் முஸ்லீம் சமூகம் தமிழ் சமூகம் எவ்வாறு அதிகார பகிர்வுகளை மேற்கொள்ளும் என்பது தொடர்பில் பேசி வருகிறீர்கள். ஆனால் அடிமட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து மக்கள் மத்தியிலிருந்து பார்க்கின்ற பொழுது, கீழ்மட்ட அரசியல் தலைமையிலிருந்து பார்க்கின்ற பொழுது பாரிய முரண்பாடுகளை இவர்கள் தோற்றுவித்து வருகின்றார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். துரதிருஷ்டவசமாக போர்க்காலங்களிலே நிகழ்ந்த சம்பவங்களின் அடிப்படையிலே இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலே நண்பர் நிசாம் சொன்னதை போன்று பாரிய சந்தேகங்கள், ஒருவரை ஒருவர் எப்பொழுதுமே சந்தேக கண்ணோடு பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதை இல்லாமல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல
அரசியல் பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு சமூகத்திடத்திலையும் இருந்து வருகிற காரணத்தினாலே அவர்கள் இன்னும் கூடுதலாக அந்த விரிசலை இன்னும் கூடுதலாக ஆக்கிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்காக நிற்கிறோம், அவர்களுக்கு எதிரானவர்கள் என்று காட்டினால் தங்களுக்கு கூடுதலான வாக்கு கிடைக்கும் என்ற தோரணையிலே அரசியல் செய்வது இதற்கு இன்னொரு காரணமாக இருக்கிறது. இந்த விரிசல் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் கல்முனையை எடுத்துக்கொண்டால் கூட கல்முனையும் அதை ஆண்டிய பிரதேசங்களிலேயும் இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகாமல் அல்லது இருக்கிற இந்த சூழ்நிலையை நாங்கள் சீர் செய்வதற்கென்று பல பேச்சுவார்த்தைகளை கூட நடத்தியிருக்கிறோம். மாநசபை முதல்வருடைய அலுவலகத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் சென்று ஒன்றாக அமர்ந்திருந்து எங்களுடைய உறுப்பினர்களையும் கூட்டி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து, அதாவது நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம், சுமூகமாக இணங்கி செயற்படலாம் என்பதற்கு முன்மாதிரியாக சில தடவைகளிலே நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். போதாது. ஆனால் இது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயம். என்னை பொறுத்த வரையிலே கல்முனையிலே மட்டுமல்ல, நீங்கள் சொன்னதைப் போல் மட்டக்களப்பிலேயும் இரண்டு சமூகங்களும் சரித்திரபூர்வமாக மிகவும் அந்யோன்யமாக அண்மித்து வாழ்ந்த பிரதேசங்களிலே கடந்த சில தசாப்தங்களாக ஏற்பட்ட பல்வேறு மனக்கசப்பான அனுபவங்களின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக ஒரு முரண்பாடு நீடிப்பது இரண்டு சமூகங்களுக்கும் நல்லதல்ல. ஆகையினாலே அரசியல் தலைமைத்துவம் இரண்டு பக்கங்களிலேயும் இருந்து அரசியல் தலைமைத்துவம் சில துணிவுகரமான செயற்பாட்டிலே மிகவும் சீக்கிரமாக இறங்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நான் நம்புகின்றேன், லலித் அத்துலத் முதலிட காலத்திலிருந்து பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக முஸ்லிம் சமூகத்தை மிகவும் தந்திரபூர்வமாக பாவித்திருந்தார் ஜேஆர் ஜெயவர்தன காலத்திலிருந்து. அந்த நேரத்தில் அது பயங்கரவாதம் என்றதை விட பிரிவினவாதம், தமிழ் மக்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த உரிமை போராட்டத்தில் முஸ்லிம்கள் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது அறிவுறுத்தல் முஸ்லிம் சமூகத்தை இதிலிருந்து வெளியேடுங்கள் என்று. அதற்காக சில ஏஜென்ட்ஸ்களை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ் போராளிகளுக்குள் இருந்த முஸ்லிம்களை கொலை செய்யும் அளவுக்கு அவர்களே சில விஷயங்களை கொண்டு வந்து அதை பெரிதாக கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தை தமிழ் சமூகத்துடன் ஒன்றாக போராடுவதை நிறுத்தினார்கள். இது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கோட்டாபய ராஜபக்ச செயலாளராக இருந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இருந்தது. நேரடியாக நான் அதை அனுபவித்தவன். 2015 ஆண்டுக்கு முன்பு அங்கே இருக்கின்ற ஆர்மி கமாண்டர்ஸ் வந்து ஏதோ இந்த சாதாரண முச்சக்கர வண்டி பிரச்சனைக்கு கூட அவர்கள் முன் வருவார்கள். வந்து யாருக்காக பேசுவார்கள்? தமிழ் மக்களுக்காக அவர்கள் பேசுவார்கள். இதுதான் அதில் உள்ள அழகு என்னவென்றால், அது ஒரு காமிக் என்னவென்றால், எந்த தமிழ் சமுதாயத்தை நசித்தார்களோ அவர்களுக்காக வந்து எங்களுடன் சண்டை பிடிவார்கள். அதே மாதிரி தான் தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கும் இடத்தில் முஸ்லிம்களுக்காக அவர்கள் குரல் கொடுப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டிருந்தது இந்த சமூகத்தை நிரந்தரமாக பிரித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் நிரந்தர தீர்வு என்று வரும்பொழுது தமிழ் முஸ்லிம் சமூகம், தமிழ் பேசும் மக்களின் அடிப்படையில் வடகிழக்கில் ஒன்றாக ஒரு விடயத்தில் முன்வந்து விட்டால் இவர்கள் கொடுக்க முடியாமல் கொடுக்கக்கூடாது என்று வைத்துக் கொண்டிருந்த சில விடயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆக 2015 ஆண்டு 14 ஆண்டு கடைசி வரை காலகட்டத்தில் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, நேரடியாக ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்கள் நேரடியாக எங்களுடன் பேசுவார்கள். அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி நேரடியாக பேசுவார்கள். திடீரென்று அவர்களுடன் சேர்ந்து பொதுபல சேனாவும் வந்து எங்களுக்கு எதிராக போராடும். நம்ப முடியுமா? கல்முனையில் சிங்கள ஆர்மி ஒரு கமாண்டரும் பொதுபல சேனாவும் தமிழ் சமூகத்துக்காக முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள் என்றால் இதில் உண்மை நிலைமை எங்கே இருக்கின்றது? இந்த சூழ்நிலையில் இப்பொழுதுதான் இருக்கின்றது. இப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது மக்களுக்கு மத்தியில் சுதந்திரம் அந்த விடயங்களை பேசுவதற்கு. ஆகவே இது வெறுமனே நான் சொன்ன காரணத்துக்கு மேலே இந்த இயற்கையாகவே இந்த இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த போட்டியை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு இந்த மத்திய அரசாங்கம்
பல காரணத்துக்காக பாவித்த அந்த பின்னணியும் எங்களுக்கு மறக்க முடியாது. நான் நம்புகின்றேன் எப்படி தமிழ் சமுதாயத்தை இவர்கள் பயன்படுத்தினார்களோ எல்டிடியும் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில் முஸ்லிம்கள் அவர்கள் பற்றி இருந்த நம்பிக்கை முற்றுமுழுதாக அழிந்து விட்டது. இந்த சூழ்நிலை தான் முக்கியமான காரணம். அதை நாங்கள் இல்லத்தாக்க வேண்டும். என்ன செய்யலாம்? நிச்சயம் அதை நீங்கள் சொன்னவாறு நானும் சுமந்திரனும் பேசி சரி வராது. முடிந்த அளவு. ஆனால் ஒரு விடயம் சொன்னால் தலைமைத்துவம் மிக தைரியமான விடயங்கள் சொல்ல வேண்டும். இன்று நான் இதை பேசி நாளை நான் கேட்க வேண்டும், தலைமைத்துவம் என்று நீங்கள் யாரை சொல்லியிருக்கீங்க? விசேடமாக முஸ்லிம் மக்களுடைய கூடுதலான ஆதரவை பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தலைமைத்துவம் இதனை துணிகரமாக சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். இது நான் என்னை பற்றி சொல்கிறேன் என்பதல்ல, நண்பர் நிசாமை பற்றி சொல்கிறேன் என்பதல்ல. எங்களுக்குள்ளே பல இணக்கப்பாடுகள் உண்டு. எங்களுடைய சிநேகத்துவம் மிகவும் நெருக்கமானது. நீங்கள் இணக்கரசியல் செய்கிறவர்கள். எங்களுக்குள்ளே நாங்கள் பல விடயங்களை ஒரே விதமாக பார்க்கிறவர்கள். ஆனால் அது மட்டும் போதாது. எங்களுடைய மட்டத்திலே மட்டும் இதனை செய்து முடிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், அரசியல் தலைமைத்துவமாக இருக்கிறவர்கள் அதனை கொண்டு செல்லுகிற போது தான், துணிகரமாக சில கர்மங்களை முன்னெடுக்கிற போது தான் மக்களும் அதில் இணைந்து வருவார்கள். இன்றைக்கு கூட நாங்கள் இதை பேசி எங்களுக்குள் இதை பேசுவது ஒரு துணிகரமான விடயம். என்னென்றால் நாளைக்கு இப்படி பேசும் நிசாங்காரியப்பரும் அப்படி பேசும் சுமந்திரனும் அவருடைய தமிழ் வாக்காளர்களும் எங்களுடைய முஸ்லீம் வாக்காளர்கள் மத்தியில் ஜனரஞ்சகமாகவர்கள் அல்ல. அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதுதான் அந்த தைரியம். அரசியல் தேவைக்கு அப்பால் போய் சில யதார்த்தமான உண்மையான விடயங்களை பேசும் தைரியம் முதலாவது வர வேண்டும். அதுதான் அதில் நான் அவரை சொல்ல வலிக்கிட்டதுன்னு நான் நம்புகின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களிடம் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியலமைப்பு தேர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் இணைந்த வடகிழக்கினூடாக அதியுச்ச அதிகார பகிர்வு என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு நிலைமை வந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எவ்வாறு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்? அதை மட்டும்தான் நீங்கள் கேட்பீர்கள் என்று மிக ஆயத்தமாக வந்தேன். மற்றதெல்லாம் கேட்ட பொழுது இதற்கான ஆயத்தப்பட்டிருக்க தேவையில் என்று யோசித்தேன். நன்றி. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் முஸ்லீம்களையும் பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஒரு 2 நிமிடம் நான் மேலதிகமாக இதற்காக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு விடயத்தை திடீரென்று சொல்லிவிட்டு போய்விட்டால் இன்னும் ஒரு பிரச்சனையில் தான் வருகின்றது. வடகிழக்கு இணைப்பு, நிபந்தனையற்ற வடகிழக்கு இணைப்பு தான் முஸ்லீம் காங்கிரஸின் தோற்றம். மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் அவருடைய ஹிரா வீட்டில் நாங்கள் போய் சென்று பேசி கொண்டிருந்த பொழுது ஜியார்ஜியாவர்தன 13வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த பொழுது முஸ்லீம்களுடைய நிலப்பாட்டை பற்றி ஒன்றுமே கேட்காமல் நிபந்தனை அற்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் வடக்கையும் கிழக்கையும் சேர்த்து விட்டார்கள். இது ஜனநாயக அரசியல். 3இல் 1 முஸ்லீம்கள் உள்ள ஒரு மாகாணம் தனித்துவமாக சில அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் இருக்கும் ஒரே ஒரு மாகாணம், கிழக்கு மாகாணங்கள் இருக்கத்தக்க ஒரு பெண், பை த ஸ்ட்ரோக் ஆஃப் அ பென் என்று ஒரு அடிக்கடி சொல்வார்கள். அதை வடகிழக்கை ஒன்றாக மாற்றி 3இல் 1 சமுதாயத்தை 6இல் 1ஆக ஆக்கிவிட்டார்கள். ஜனநாயக அரசியலில் 6இல் 1 என்பது எந்த விதமான புரோஜனம் இல்லாதது அரசியல். இன்றை நாங்கள் காணுகின்ற 30% தமிழ் பேசும் மக்கள் இருந்து இந்த நாட்டின் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது வடகிழக்கில் உருவாகும் சக்தி, அரசியல் சக்தி எதாக இருந்தாலும் சரிதான், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான், சிங்களமாக இருந்தாலும் சரிதான், தமிழராக இருந்தாலும் சரிதான், த பவர் கரப்ட்ஸ். அதிகாரங்கள் வரும் பொழுது தனித்துவமாக அதிகாரத்தை எங்களுக்கு கொண்டு போக முடியும் என்றால் எங்களுடைய சமூகம் சொல்லும், ஏன் தமிழரிடம் கேட்கிறீர்கள், நீங்கள் செய்யுங்கள் என்று தான் சொல்ல போகின்றது. தமிழரிடம் அதைத்தான் சொல்ல போகின்றது, சிங்களரிடம் அதைத்தான் சொல்ல போகின்றது. அதே பிழையை நாங்கள் அங்கே செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் சொன்னார்கள், நிபந்தனையற்ற வடகிழக்கு இணைப்பை நான் எதிர்க்கின்றேன். தமிழுடைய அபிலாசை வடக்கும் கிழக்கையும் இணைப்பதென்றால் நிபந்தனை முஸ்லிம்களுக்கான தனி அழகு தேவை என்று சொன்னார்கள். ஆகவே நான் சொல்கின்றேன், வடகிழக்கை இணைப்பதற்கும் எங்களிடம் கேட்கவில்லை. இப்பொழுது வடகிழக்கு பிடிந்திருக்கின்றது, அதை பற்றியும் எங்களிடம் கேட்கவில்லை. ஆனால் எங்களுடைய நிலப்பாடு மிக தெளிவாக இருக்கின்றது. இணைந்த வடகிழக்கில் எப்படி இருக்க வேண்டும் என்பது மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் 2000 ஆண்டு பாராளுமன்றத்தில் புதிய அரசியல் யாப்பை முன்வைத்து 6 மணித்தியானம் பேசியிருக்கின்றார்கள். இதை விடவா 6 மணித்தியானம் பேசியிருக்கின்றார்கள். இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா மறைந்த தலைவர் அஷ்ரஃப் செய்தது போல
அங்கே சொல்லப்பட்ட விடயம் போல சொல்ல முடியாது. எல்லாருமே அவருடைய போஸ்டர் அடித்து கொண்டு தான் வெல்லப் போகின்றார்கள். இணைக்கப்பட்ட வடகிழக்கில் இருந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், இங்கே நாங்கள் புதிதாக ஒரு இதுக்காக ஒர்க் ஷாப் கான்ஃபரன்ஸ் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. 2000 ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பாருங்கள், அதில் இருக்கின்றது. இதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். ரைட், வடகிழக்கு பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக 2.5 வருடம் நாங்கள் அந்த ஏபிஆர்சி என்று சொல்லப்பட்ட சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட், ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட், எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் என்று அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். 2.5 வருடங்களாக கட்சிக்குள்ளும் வெளியிலேயும் சகல கட்சிகளும், வயலஸ் ஹமீது வந்திருந்தார்கள், அதாவுல்லா பிரதிநிதித்துவப்படுத்தி டாக்டர் உதுமாலேபே வந்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து எந்த மாற்றமும் இல்லை. முஸ்லிம்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கையெழுத்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். விரிந்த வடகிழக்கில் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலப்பாடு அங்கே இருக்கின்றது. சிம்பிள். என்னுடைய கருத்து, தமிழருடைய அபிலாஷை சம்பந்தமாக அரசாங்கம் என்ன சொல்லப் போகிறது என்பது அவர்களுடைய விளக்கம், அவர்கள் பேசி தீர்க்க வேண்டும். எங்களை இதில் இழுக்க வேண்டாம். உங்கள் தமிழ் கிழக்கில் வாழும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய ஜனநாயக உரிமைக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன நடக்க வேண்டும் என்பது 2000 வருடத்தில் இருக்கின்றது. அப்படி இல்லை இருக்கின்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏபிஆர்சியில் இருக்கின்றது. உச்சகட்ட அரசியல் அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்தமான விருப்பம், தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒட்டுமொத்தமான விருப்பம் தான். மறைஞ்ச தலைவருடைய ஆசை, சர்வதேச தலைவரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ள ஒரே ஒரு பிரச்சனை, இந்த யூனிட். ஏன் இது எடுத்து போடுகிறார்கள் என்றால், அதிகாரம் கொடுப்பதற்கல்ல, இதை பாவித்து முஸ்லிம்களை பாவித்து தமிழர்களை அடிப்பதற்கும், தமிழர்கள் மத்தியில் ஏற்கனவே சொன்னீர்களே நிரந்தரமான பகை முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்கு இதை விட்டு அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஆகவே நாங்கள் டிஎன்ஏ முஸ்லீம் காங்கிரஸ் தீர்மானித்திருக்கின்றோம், இந்த விளையாட்டுக்கு நாங்கள் மாட்டப் போவதில்லை. மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். இது தொடர்பில் இப்பொழுது இணைந்த வடகிழக்கில் ஒரு தனித்த நிர்வாக அலகு என்பதுதான் அநேகமாக அதிகளவான கிழக்கு மாகாண முஸ்லிம்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைமைகளும் அவ்வாறதொரு கருத்தை தான் முன்வைத்து வருகிறது. இவ்வாறதொரு நிலைமை ஏற்பட்டால் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறதொரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்ப்பீர்களாக இருந்தால் அரசியல் தீர்வு சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எல்லாவற்றிலேயும் வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அலகிலே அதிகாரம் பகிரப்பட வேண்டும். அந்த இணைப்பு தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்களுடைய பூர்ணமான சம்மதத்தோடு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். எல்லாவற்றிலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் இந்த அலகு பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய மிகவும் தெளிவான நிலைப்பாடு. நண்பர் நிசாம் சொன்னதைப் போல 87ஆம் ஆண்டு முஸ்லீம் மக்களை விசாரிக்காமல், அவர்களிடத்திலே கேட்காமல் வடகிழக்கு இணைக்கப்பட்டது. அதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய ஆர்வமே என்று சொன்னார். அப்படியான ஒரு தவறு ஏற்படாமல் இது தீர்க்கப்பட வேண்டும். கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்கள் வடக்கிலே இருக்கிற தமிழ் மக்களோடு இணைந்து ஒரு அழகாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அபிலாஷை. அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது நல்ல விடயம். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்திலேயும் சொல்லுகிற ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் நாடு பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லையே. நாடு ஒன்றாக இருக்கட்டும், ஆனால் எங்களையும் பிரிக்க வேண்டாம், எங்களுடைய மக்களையும் நீங்கள் பிரிக்க வேண்டாம். எங்களுடைய மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற எங்களுடைய மக்கள் ஒரு மக்களாக தங்களுடைய அரசியல் அதிகாரங்களை உபயோகிப்பதற்கு தடங்களாக நீங்கள் வேறு வழிகளை காண்பிக்க வேண்டாம். நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், நாடு ஒன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் தனித்துவமான ஒரு மக்கள் என்பதை நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்பிலே 2வது உறுப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமஷ்டியை பற்றி சொல்லுகிற போது ஒரு தமிழ் அரசும் ஒரு முஸ்லீம் அரசும் சமஷ்டி அடிப்படையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆகவே தனித்துவமான மக்கள், அவர்களுக்கும் தனித்துவமான ஒரு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது 49ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கோட்பாடு. ஆகவே இந்த நிலைப்பாடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக உரித்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நாங்கள் முஸ்லீம் மக்களுடைய தனித்துவமும் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை சம்பந்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நிலைப்பாடு தான் அடிப்படை. அது மிகவும்
பயனுள்ளதாக ஒவ்வொரு சமூகத்தையும் மற்ற சமூகம் விளங்கி மதிப்பளிக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இதை வைத்துக்கொண்டு எப்படியாக நாங்கள் இதனை தீர்த்து கொள்வது என்ற கேள்வி எழுகிறது. தனி அழகு என்கின்ற விடயத்திலே நாங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு நீங்கள் ஒரு மிதவாத போக்கூடிய ஒருவர், சாதாரணமாக அரசியலில் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு சில விடயங்களை அணுகக்கூடியவர். உங்களுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக மாறிவிடும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை நான் சொல்லுகிறேன். நாங்கள் 2010ஆம் ஆண்டிலேருந்து ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் முன்வைத்து எங்களுடைய மக்கள் அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் மாறவில்லை. எங்களுடைய கட்சியுடைய யாப்பு அப்படியானதாக இருக்கிறது. அதுக்கு தான் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். இதிலே குழப்புவதற்கு பலர் முனைவார்கள். அது அந்தந்த வேளைகளிலே அது ஏற்படும். ஆனால் அங்கே தான் அரசியல் ஆளுமையும் அரசியல் தலைமைத்துவமும் முக்கியமானதாக இருக்கிறது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே. ஆகையினாலே நண்பன் நிசாம் சொன்னதைப் போல நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். இதனை லாவகமாக கையாள வேண்டும், கவனமாக கையாள வேண்டும். இரண்டு சமூகங்களிலே ஒரு சமூகத்துக்கு கூட எந்த விதமான அநீதியும் ஏற்படாத விதமாக நாங்கள் கையாள வேண்டும். இது இந்த நாட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக ஏற்படுகிற போது இரண்டு சமூகங்களுக்கும் அது நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அது முடியாத காரியம் அல்ல. நாங்கள் அப்படியான நோக்கோடு வெறுமனே நான் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தோ அல்லது அவர் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தோ இதனை தீர்க்க முடியாது. நாங்கள் சேர்ந்து இணைந்து பேசுகிற போது முழுமையாக மற்ற சமூகத்தினருடைய அபிலாஷைகளையும் நாங்கள் அறிந்தவர்களாக, அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே கூடுதலான எண்ணிக்கையாக இருக்கிற சிங்கள மக்களுடைய அபிலாஷையையும் கூட உணர்ந்தவர்களாக நாங்கள் செயற்பட்டால்தான் இதற்கு தீர்வு காண முடியும். ஆனால் தீர்வு காண்பதற்கு பல வழிகள் உண்டு. ஆகையினாலே இரண்டு சமூகங்களும் பிரதானமாக, அதே வேளையிலே நாங்கள் காண்கின்ற தீர்வு பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வண்ணமாகவும் இருக்கக்கூடாது. ஆகவே அவற்றையும் கருத்திலே கொண்டு நாங்கள் ஒரு இரண்டு சமூகங்களும், இன்றைக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறபடினால் இரண்டு சமூகங்களும் வெற்றியடையக்கூடிய விதமாக, நாடும் வெற்றியடையக்கூடிய விதமாக இந்த அழகு சம்பந்தமான விடயத்திலே ஒரு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவில்லை. உங்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் மட்டும் பேச மாட்டார், சிங்களவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது என்று 1க்கு 10 முறை சொல்வார்கள். அவர்களுக்கும் அநீதி இழக்காமல் தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி மாநகர முதல்வர் நிசாம் காரியப்பர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களே. மற்றும் ஒரு ஆதரவு நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.